வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மாங்காய் வச்சு ஒரு சாம்பார், சிம்பிளான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாங்காய் சாம்பாருக்கு நம்ம புளியே சேர்க்க தேவையில்ல, மாங்காயில் இருக்க புளிப்பே போதும். அதுக்கு நான் ஒரு மாங்காவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி மாங்காவை எடுத்துக்கணும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் நம்மளுக்கு கரண்டியில் எடுக்கும்போது கிடைக்காது, அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் சாதத்துக்குடைய பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், பயிர் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வானல் எடுத்து சூடு பண்ணிப்போம். வானலி சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கடுகு போட்டு இந்த கடுகு வெடிக்கட்டோன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். நான் சின்ன ஜீரகம் போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 மிளகு போட்டுக்கலாம். பொதுவாகவே நான் எல்லா காரக்குழம்புக்கும், சாம்பாருக்கும், பொரியலுக்கும் நான் மிளகு போடுவேன். அந்த மாதிரி 3 மிளகு போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கலக்கி விடணும். வெங்காயம் வதங்கட்டும். இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் வெங்காயம். பொதுவாகவே மாங்காய் சாம்பாருக்கு புளி போட மாட்டாங்க. மாங்காய் ஒரு வேளை புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எதிர் புளிப்புன்னு சொல்லி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிப்போம். அந்த மாதிரி புளிப்பு பத்தாது, மாங்காய் ரொம்ப புளிப்பு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் புளி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் சாம்பாருக்கு கொஞ்சம் ஊற வச்சு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் எடுத்துருக்கிற மாங்காய் பயங்கர புளிப்பாக இருக்கும், அதனால் நான் புளி சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், உப்பு பொதுவாக சேர்ப்போம் இல்லையா வெங்காயம் வதங்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே சாம்பார், காரக்குழம்புக்கெலாம் கல் உப்பு தான் சேர்ப்பேன். அதே மாதிரி நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எப்பயுமே அரை உப்பு இல்லை 3/4 உப்பு சேர்த்துட்டு கடைசியாக முடியும் போது டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம உப்பு பத்தலாம் சேர்த்துக்கலாம். முன்னாடி நிறைய சேர்த்துட்டோம்னா உப்பு ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கோம் இல்லையா பயிர், துவரம்பயிறு, அதை நாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். பயிர் ஏற்கனவே நல்லா குழைய வேக வச்சுட்டேன், அதனால் நம்ம சும்மா இப்படி 2 திருப்பினோம்னாலே அது நல்லா குழஞ்சி அதோடு சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், பயிர் நல்லா இன்னும் குழஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம இந்த ஸ்டேஜில் புளி சப்போஸ் கரைச்சி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை, புளிப்பாக இருக்க மாங்கானா புளி சேர்க்காமல் இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி விட்டோம்னா நல்லா அது அந்த மிளகாத்தூள் நெடி போகிற அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் குழம்பு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது மாங்காய் சேர்க்கணும். நல்லா கிண்டி விட்டோம்னா தான் அந்த மிளகாத்தூள் கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுடுங்க. நல்லா குழம்பு கொதித்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அந்த மாங்காய் பீஸை நம்ம இதில் போட்டுடணும். நல்லா கொதிக்குது பாருங்கள் குழம்பு. ஏன் நம்ம குழம்பு கொதிக்கும் போது நம்ம மாங்காய் சேர்க்கணுன்னா, ஒரு சில மாங்காய் கல் மாதிரி இருக்கும், எவ்வளோ தான் வெந்தாலும் கரையவே கரையாது. ஒரு சில மாங்காய் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே கரைஞ்சிடும். இது கல் மாங்காய் தான், அதனால் கொஞ்சம் நல்லாவே கரையாமல் இருக்கும். இருந்தாலும் கொதி வந்தவுடனே நம்ம சேர்த்தோம்னா நல்லா அந்த காரம், அப்புறம் அந்த பருப்புடைய ஃப்ளேவர் எல்லாமே அந்த மாங்காயில் சேர்ந்து நல்லா வேகும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் பீசஸ் எல்லாம் நான் அதில் போடுறேன். மாங்காய் துண்டு போட்ட உடனே குழம்பு கொஞ்சம் அடங்கிடுது. இப்போ திருப்பியும் கொதிக்க ஆரம்பிக்கும்.
ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். மாங்காவுடைய கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம குழம்ப வந்து நிறுத்திடலாம். இந்த குழம்புல போட்ட மாங்காய் முட்டையிலேருந்து ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பை எடுத்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. காய் போட்டதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே பருப்பு குழம்புலலாம் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் சரி பண்ணிடும். அதுக்காக தான் பெருங்காயம் ஆட் பண்ணுறது பயிர் குழம்பு வகைகள்லாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மெயினாக சாம்பார்னாலே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தா தான் அதனுடைய ஃப்ளேவரே வரும். பருப்பு சாம்பார்னாலே கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்புறம் பெருங்காயம், இது 3 தான் ஹைலைட். இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் குழம்பு டேஸ்ட்டு கம்மி ஆகிடும். நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், நம்ம மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நான் சேர்த்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் சீசன் இருக்கோ இல்லையோ, மாங்காய் சாம்பார் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டா டக்குன்னு போய் ஒரு மாங்காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஒரு மாங்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்ருங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இந்த புளி சேர்க்காத மாங்காய் சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சிம்பிள் ரெசிப்பியை. தேங்க்யூ.